வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. இருவருமே தின உழைப்பாளிகள் தான். ஒரே இடத்துல வேலை செய்யறவங்க. போதிய வருமானமே இல்லாததுனால இருவருமே ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இப்படியே தங்களோட வாழ்க்கை போயிடக்கூடாது, எப்படியாவது கடினமா உழைச்சு முன்னேறியே ஆகணும் அப்படின்னு அடிக்கடி சிந்திப்பாங்களாம். 2வது நண்பனுக்கு நிறைய யோசனைகள் இருக்கும், ஆனா அதை செய்ய மாட்டான். ஆனால் முதலாவது நண்பனுக்கு யோசனைகள் இருக்காது, ஆனா செயல்முறைப்படுத்துவதற்கான ஆர்வம் இருக்கும். ஒரு நாள் இருவருமே மதிய உணவு இடைவேளையின் போது வழக்கம் போல தங்களோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். எப்படியாவது ஏதாச்சும் செஞ்சு வாழ்க்கையில முன்னேறிடணும், நம்மளோட வருமானத்தை உயர்த்தியே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது 2வது நண்பன் ஒரு யோசனை சொன்னானாம். பேசாம 2 பேருமே ஒரு பசுமாடு வாங்கி பால் வியாபாரம் செஞ்சா என்ன, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா நாமளும் முன்னேறிடலாம், நிறைய வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னானாம். இந்த யோசனை முதலாவது நண்பனுக்கும் பிடிச்சது. 2 பேருமே நாளைக்கே ஒரு சந்தைக்கு போய் ஒரு பசுமாடு வாங்கி பால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. அடுத்த நாள் முதலாவது நண்பன் சொன்ன நேரத்துக்கு மாட்டு சந்தையில தன்னோட 2வது நண்பனுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சானாம். காலையில வந்தவன் மாலை 7 மணி வரைக்கும் காத்திருந்தான். 2வது நண்பன் வரவே இல்லை. சரி, இதுக்கு மேல அவனுக்காக காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு தான் கொண்டு வந்திருந்த காசுக்கு தகுந்தாற் போல ஒரு பசுமாட்டை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கும் போயிட்டானாம். அடுத்த நாள்ல இருந்து கடினமா உழைக்கவும் ஆரம்பிச்சானாம். பசுமாட்டுக்கு புல்லு போடுறது, சுத்தம் பண்றது, பால் கறக்கிறது, பாலை விக்கிறது அப்படின்னு கடுமையா உழைக்கவும் ஆரம்பிச்சானாம். ஒரே வருஷத்துல அவன் கிட்ட 10 பசுமாடுகள் இருந்துச்சு. சில வருஷத்துக்கு அப்புறமா காரு, பங்களா, பசுமாட்டு பண்ணை அப்படின்னு ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தானாம். அவனோட பண்ணைக்கு மேலும் சில பசுமாடுகள் தேவைப்பட்டுச்சு. அதை வாங்குறதுக்காக ஒரு கிராமத்துக்கும் போனானாம். அப்பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய பழைய நண்பனோட ஞாபகமும் வந்துச்சு. வந்ததே வந்துட்டோம், அப்படியே தன்னோட நண்பனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அவனும் காரை விட்டு இறங்கி ஒருத்தர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு போனானாம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். அவர் வேற யாரும் இல்ல, தன்னோட சிநேகிதன் தான் அப்படின்னுட்டு, நண்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டானாம். அழுக்கான கிழிந்த உடையோட இருந்த அந்த நபரும் தன்னை நோக்கி மிக நேர்த்தியான உடை அணிஞ்சு அதுவும் கார்ல இருந்து இறங்கி வந்து அப்படின்னு கேட்கிற நபர் யாரு அப்படின்னு உத்து பார்த்தானாம். அடுத்த நிமிஷமே அவனுக்கும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சோகமா சொன்னானாம். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பிசினஸ் ஐடியா எல்லாம் வச்சிருப்ப, என்னை விட மிகச்சிறந்த ஆளா இருப்ப அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் முதலாவது நண்பன். 2வது நண்பன், நானா இந்த பண்ணையில கூலி வேலை செஞ்சுட்டே இருக்கேன், என்னோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. ஆனா நீ ரொம்ப நல்லா இருக்கிற போல இருக்கு, ஆண்டவன் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருப்பான் போல இருக்குது. உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஆண்டவன் எனக்கு கிள்ளி கூட கொடுக்கல, என்னோட நிலைமை அப்படியே தான் இருக்குது, நான் இன்னும் வறுமையிலேயே தான் தத்தளிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னானாம். இதை கேட்ட முதலாவது நண்பன் சிரிச்சிட்டு, எனக்கு ஒரு சந்தேகம், நீதான் அன்னைக்கு மாடு வாங்கலாம், பால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன், மாட்டு சந்தைக்கும் இத்தனை மணிக்கு வா அப்படின்னு சொன்னேன், உனக்காக வந்து ரொம்ப நேரமா சந்தையிலேயே காத்துட்டு இருந்தேன், ஆனா நீ வரவே இல்லை, ஏன் வரல அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு 2வது நண்பன் சொன்னான், ஓ அதுவா, அன்னைக்கு சாயந்தரமே என்னோட மனைவி கிட்ட நம்மளோட திட்டத்தை பத்தி சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, முன்ன பின்ன உனக்கு பசுமாட்டை பத்தி ஏதாச்சும் தெரியுமா, அதை எப்படி பராமரிக்கிறது இதெல்லாம் உனக்கு தெரியுமா, அதுக்கு நீ தீனி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கியா, ஒருவேளை அந்த பசுமாடு நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா நீ என்ன செய்ய போற, ஒருவேளை அந்த பசுமாடு இறந்தே போயிடுச்சு, அப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா. அப்ப அவ சொல்றதும் சரின்னு எனக்கு பட்டுச்சு. அதனாலதான்